ஹலோ ஜேடிவி சேனல் வீவர்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி வந்து ஒரு சத்தான எள்ளு உருண்டை, செசாம் அண்ட் நட்ஸ் லட்டு. இதில் நான் எள்ளு மட்டும் இல்லாமல் நிலக்கடலைப்பருப்பு, பாதாம், பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து ஒரு சுவையான உருண்டையை வந்து நான் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கும் சரி, லேடிஸ்க்கு, மிடில் ஏஜ், எந்த ஏஜுக்காரங்களுமே டெய்லி நம்ம இதை சாப்பிட்லாம். பாருங்கள், எள்ளு தான் நான் மெயினான இன்க்ரீடியன்ட். அதனால் நான் ஒரு கப்பு நிறையா ஃபுல்லாக எள் எடுத்துருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ண எள். கடையில் வாங்கினாலும் நீ கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சுத்தம் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 கப்புக்கு நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். எள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு நான் வெல்லமும் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு ஒரு 10 பாதாம் பருப்பு, இல்லைன்னா கூட ஒன்றும் தப்பில்லை, வேண்டாம். பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதுதான் இப்போது தேவையான பொருட்கள். இது எல்லாமே ரொம்ப சத்து நிறைஞ்ச பொருட்கள், வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போது கடாய் சூடான உடனே நான் அதில் எள்ளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருந்து வருங்க, இல்லைன்னா எள் வேகமாக கருகி போயிடும். அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எள் வறுபடும்போது, வறுபட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு வாசனை வரும். நீங்கள் வறுபட்டுறதை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா கூட சில டைம் தெரியும் உங்களுக்கு. முதல்ல சாப்பிட்றதுக்கும் அப்புறமேட்டு வறுபட்ட பிறகு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எள் அதே மாதிரி கரகரன்னு அந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். படப்படன்னு பொரியும் எள். அது முத செய்கிறவங்களுக்கு சிலருக்கு தெரியாது, அப்புறம் கருகிற இதுவும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா கலர் வந்து அந்த கருப்பாக இருக்கிறதுனால கருகிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கவனமாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆற வச்சுருங்க பிளேட்டில் போட்டு. இப்போ அடுத்ததாக வந்து நான் நிலக்கடலைப்பருப்பையும் போட்டு அதை நான் வறுத்துக்கிறேன். எள், நிலக்கடலைப்பருப்பு ரெண்டுமே இப்போ ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சது. நம்ம எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறோம், ரீஃபைண்ட் ஆயிலெலாம் விட்டுட்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ண நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம முன்னாடி காலத்தில் இதுதான், அந்த நிலக்கடலைப்பருப்பில் செஞ்ச அந்த கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் காலமாக நம்ம தான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ எல்லாம் உடம்புகளுக்கு நோய் எல்லாம் வந்த பிறகு திருப்பி நம்ம பழைய காலத்துக்கு திரும்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா இது அவ்வளோ சத்து நிறைஞ்ச பொருட்கள் இந்த நிலக்கடலை எள் எல்லாம். இப்போது நிலக்கடலையும் வறுத்து ஆற வச்சுட்டேன். இப்போ பாதாமை வந்து லேசாக சூடு தான் பண்ண போகிறேன், ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே அது லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மிக்சியில் நான் ஆறின பிறகு முதல்ல நிலக்கடலை பருப்பையும் எள்ளையும் போட்டு கோர்ஸாக ஒரு அரவை போட்டு எடுத்துட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டேன். இப்போ பாதாமையும் வெல்லத்தையும் போட்டு ஒரு அரவை அரைச்சிக்கோங்க. எல்லாமே இது குறன்னு தான் அரைக்க போகிறோம். நீங்கள் எள்ளையும் வந்து ரொம்ப ஃபைனாலாம் அது அரைப்படாது, அதுலேருந்து ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிரும். அந்த மிக்சி ஜாரை வந்து அது சுத்த விடாது, அதனால் கரகரன்னு தான் இருக்குமே. பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சாச்சு. இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்ச எள், நிலக்கடலைப்பருப்பு அதையும் போட்டு லைட்டாக அந்த வெல்லம் மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு சுற்று விட்டுக்கோங்க. திருப்பி நீங்கள் பாத்திரத்தில் கொட்டி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வெல்லம் வந்து எல்லாத்துக்கும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்ம எள், அந்த நிலக்கடலைப்பருப்பு மிக்சி ஜாரில் வந்து போடும்போது சுத்த அந்த எண்ணெய் வந்து இதாகிக்கிட்டு கொஞ்சம் ஜார் வந்து நமக்கு மிக்சி ஜார் சுத்தாது. இப்போ பாருங்கள், அழகான உருண்டைகளாக பிடிக்க வருது பாருங்கள். அதில் இருக்கிற எண்ணெய் பசையிலேயே நம்ம அந்த உருண்டையை வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கலாம். ரொம்பவே சத்தான ஒரு ரெசிபி, கால்சியம் சத்து, இரும்பு சத்து நிறைஞ்ச ரெசிபி. லேடிஸ்க்கு சரி, வளர்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இந்த உருண்டையை வந்து நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம அழகாக செஞ்சு குழந்தைங்களுக்கு சத்தான உணவாக நம்ம கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் சேனலுக்கு எழுதுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.